பூமி முத்தலகு கிட்ட போய் சொல்றாங்க, நீங்க என் கூட வந்தீங்கன்னா அஞ்சலி பிரெக்னன்ட் இல்லன்றத நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெதறி முத்தலக கூட்டிக்கிட்டு வராரு. அஞ்சலி ரொம்ப திமிராதான் இருக்காங்க. டாக்டர் கிட்ட சொல்றாங்க, இர்ரெகுலர் பீரியட் தான், அதனால நான் கன்சீவா தான் இருக்கேன் ரொம்ப தைரியமா சொல்றாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுல இப்போ எதுவும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஸ்கேனிங் ரிப்போர்ட் வரட்டும்ன்றாங்க. அதுக்குள்ள ரெஜினாக்கு ஏற்கனவே செக் பண்ண டாக்டர் போன் பண்ணி முத்தலகு தான் கர்ப்பம், அஞ்சலி கர்ப்பம் இல்லன்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. ரெஜினா அஞ்சலிக்கு போன் பண்ணி முத்தலகு தான் கர்ப்பம், நீ கர்ப்பம் இல்லடி அப்படின்னு சொல்றாங்க. பூமி ஸ்கேனிங் ரிப்போர்ட்டோட டாக்டரை பார்க்க உள்ள போகும்போது அஞ்சலி வேகமா ஓடி வந்து பூமி கிட்ட இருக்க ரிப்போர்ட்டை புடிங்கிட்டு ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்துறாங்க, பழைய ரிப்போர்ட்டையே. டாக்டரும் அந்த பழைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அஞ்சலி கர்ப்பம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுல அதிர்ச்சி அடைஞ்ச முத்தலகு கோவத்தோட வெளியில வர்றாங்க. வெளியில வரும்போதே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் வாசல்ன்றதுனால முத்தலகு கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்றாங்க. முத்தலகு கர்ப்பம் அப்படிங்கறத டாக்டர் சும்மா செக் பண்ணும் போதே தெரிஞ்சிருது. டாக்டர் முத்தலகு கர்ப்பம் அப்படிங்கறத முத்தலகுக்கு சொல்றாங்க. முத்தலகு தாங்க முடியாத சந்தோஷம். இதுக்காக தான் நான் காத்திருந்தேன், போன வாரமே எனக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டியது, இந்த கோர்ட்டு கேஸ்ன்னு தெரிஞ்சதுனாலதான் என்னால எதுவுமே கன்ஃபார்மா சொல்ல முடியல, கோர்ட்ல கூட இதனாலதான் நான் மயங்கி விழுந்தேன்னு யோசிச்சேன், ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் கர்ப்பம் இல்லன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு முத்தலகு தன்னோட ஆதங்கத்தெல்லாம் கொட்டி தீர்க்கிறாங்க அந்த டாக்டர் கிட்ட. பூமிக்கு புரிஞ்சு போயிடுது இப்ப முத்தலகு கர்ப்பமா இருக்காங்கன்னு. இப்ப பேச்சுக்கு போன் பண்ணி சொல்றாரு, முத்தலகு கர்ப்பமா இருக்காங்கன்னு. பேச்சியோட குடும்பம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வராங்க. ஆனா முத்தலகு நான் வீட்டுக்கு வரமாட்டேன், அஞ்சலி கர்ப்பம் தானே சொல்றாங்க, பூமி என்ன ஏமாத்திட்டாரு, நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனா டாக்டர் அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, உங்களை பிசிக்கலா செக் பண்ணி பார்க்கும்போது நீங்க கர்ப்பம்ன்றத என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியல, ஸ்கேனிங்ல தான் தெரியுது, இன்னொரு தடவையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. முத்தலகு கோவத்தோட, நான் எங்க வீட்டுக்கே போறேன், நான் வெளியில போனவளாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பூமி சொல்றாங்க பேச்சியம்மா கிட்ட, முத்தலகு தான் என்னோட மனைவி, முத்தலகு கூட தான் நான் வாழ ஆசைப்படுறேன், நானும் முத்தலகு கூடயே வீட்டை விட்டு வெளியில போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதனால அஞ்சலி பேச்சியம்மா வீட்டுல இருக்காங்க. முத்தலகும் பூமியும் ரொம்ப சந்தோஷமா முத்தலகோட வீட்டுல இருக்காங்க.